அந்த பாவத்தில் சனி இருக்கும் போது, அதாவது 5ஆம் அதிபதி 6ல் உங்களுக்கு இருக்கும் போது சனி பகவானாக இருக்கிறதுனால கடன்களை அவர் காலி பண்ணுவார். மறைமுக எதிரிகளை வெளியில் கொண்டு வந்து நீங்கள் அவங்கள ஜெயிக்கிற மாதிரி செய்வார். அதே மாதிரி மறைமுக நோய்கள், உங்களுடைய மறைஞ்சிருக்கக்கூடிய வியாதிகள் ஏதாவது இருந்தால் அதை வெளியில் கொண்டு வந்து அதுக்கு வைத்தியம் பார்க்கவும் வைப்பார். இப்படி சனி பகவானால் உங்களுக்கு பல நன்மைகள் உண்டு. பெரிய விஷயங்கள்ல நம்ம எடுத்து பார்த்தோம்னா மொத்த வாழ்க்கையிலேயே ஒரு மனுஷன் கடன் இல்லாமல், நோய் நொடி இல்லாமல், எதிரிகள் இல்லாமல் இருந்தாலே பெரிய விஷயம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் கடன் இருக்குது. அது சுப கடனோ விரய கடனோ கடன் என்பது இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் வியாதிகள் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் எதிரிகள் இருக்குது. எதிரிகள் இருக்கணும். எதிரிகளே இல்லை அப்படின்னா நம்ம 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம். யாருமே நம்மளை எதிர்க்கலைன்னா என்ன அர்த்தம்? நம்ம முன்னேறவே இல்லைன்னு அர்த்தம். இது ஒன்று. 5ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகுவினால் கண்டிப்பாக இந்த ஆண்டு உங்களுக்கு குழந்தைகளுடைய உடல் நலம், உங்களுடைய பையன் பொண்ணு அவங்களுடைய ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும். அவங்களுடைய ஹேபிட்ஸு சேர்க்கையில் கவனமாக இருக்கணும். உங்களுடைய 9ஆம் வீட்டு குரு இன்னும் 1.5 மாதத்தில் ஜூன் 2ஆம் தேதி 10ஆம் வீட்டுக்கு வருவார். உச்சம் பெற்று 2, 4, 6 வீடுகளை பார்க்கும்பொழுது ஜூன் 2க்கு பிறகு என்ன நடக்கும் அப்படின்னா, வீடு வாங்கிறது, சொத்து வாங்கிறது, நிலம் வாங்குவது, இப்படி பல விஷயங்களை கொண்டு வருவார் அந்த குரு பகவான்.